வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்வாத் அண்ட் சுவை கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவும் டேஸ்டியான டெலிஷியஸான பிளாக் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் உங்கள் வரைக்கும் வந்து சேரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் வரைக்கும் வந்து சேரும். பிளாக் ஜாமுன் செய்ய தேவையான பொருட்கள்: 600 கிராம் சர்க்கரை, 50 கிராம் பால் பவுடர், 50 கிராம் மைதா, பன்னீர் 1/2 கிலோ, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். சரி, வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கரை பாகு செஞ்சுக்கலாம். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஜாமுனுக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். பன்னீரை நல்லா கையாலேயே மசிச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் நல்லா கையிலேயே நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இதில் பால் பவுடர் சேர்த்திக்கலாம். மைதா மாவும் சேர்த்திக்கலாம். பேக்கிங் பவுடரை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளாக் ஜாமுனுக்கான டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையா செஞ்சு எடுத்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்கிற குலாப் ஜாமுனை விட பிளாக் ஜாமுன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிளாக் ஜாமுனை சர்க்கரை பாகில் போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பிளாக் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு.